ஹே காய்ஸ், வெரி குட் மார்னிங். டைம் இப்போ வந்து ஒரு 8 மணி ஆயிருக்கும். நாங்கள் நேற்று நைட்டு வந்து இங்கே செக்இன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்டே வந்து எடுத்திருந்தோம். ஸோ அங்கேயே வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஸ்டே வர்றதுக்கே வந்து நிறைய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 4 பேர் வர்றதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் வந்து வர்றதுனால வந்து இந்த ஸ்டே வந்து கேன்சல் பண்ணலான்ற எடுத்திருந்தோம். அவங்க வந்து முடியவே முடியாது, கேன்சலேஷன் பாலிசிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணாததுனால நாங்களே இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து செக்இன் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். இவங்க கேன்சலேஷன் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொன்னதுனால வந்து திருப்பி இங்கே வந்து ஸ்டே பண்ணோம். பட் இது வந்து வேர்த் த மணிங்க. சீரியஸ்லி இது நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் வந்து பார்த்து புக் பண்ணோம். மேக் மை ட்ரிப்பில் வந்து ரொம்ப கம்மியான டீல்லே கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த வர வழியே இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ஒரு காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது. ஆல்சோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நர்சரிஸ்லாம் இருந்தது. ஃபுல்லாகவே வந்து அந்த சைடு இந்த சைட்லாம் வந்து நிறைய நர்சரி இருக்குது. ஸோ அது மூலமாக தான் அப்படியே வந்துட்டு இருந்தோம். காலைல எழுந்திரிச்சு நேற்று நைட்டு வரப்போயே வந்து ஈவினிங் வரப்போயே வந்து பயங்கரமான ஒரு ஸ்பாட்டாக இருந்தது. அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மரம் செடி கொடியால் அப்படியே மூடின ஒரு இடம். இந்த ஒரு மரமும் அப்படியே வந்து சாஞ்சு அந்த விழுற சவுண்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹியர் இட். நான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் பேசாமல் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் இதுதான் அந்த ஸ்டே. பாருங்கள், டீபோட்ஸ் ஹோம் ஸ்டே பை ஜி வெக்கேஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி ஓனரும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஜி வெக்கேஷன் அவங்கக்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வந்து மேனேஜ் பண்ண கொடுத்துட்டாங்க போல இருக்குது. எங்களோட சல்குட்டீஸ் இங்கே இருக்குது. நேற்று லைட்டில் செம்ம கொஞ்சம் மழை பெஞ்சுது. நீங்கள் ஜஸ்ட் இது பாருங்கள், வேறு லெவலான ப்ராப்பர்ட்டிங்க. இங்கே வந்து கிச்சன் அதெல்லாம் இருக்குது. நமக்கு சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து சமைச்சு கொடுத்துட்றாங்க என்ன வேணுமோ அப்படின்றத. ஸோ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவங்க வந்து டேரிஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போனேன். ப்ளே ஏரியா இருக்குது, சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போனோம் அப்படின்னா சைக்கிளில் போகலாம். இங்கே கேரம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ரிமோட்டாக நம்மளால் இருக்க முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய காட்டேஜ் சொல்லுவாங்க, குயின் பெட் காட்டேஜ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவே பெருசு அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. எங்களது வந்து அதோட கொஞ்சம் கம்மி. ஸோ இதுதான் அந்த குயின் பெட் காட்டேஜ் அப்படின்றது. இது வந்து எங்களோட காட்டேஜ். ஸோ இதோட ஃப்ரண்ட்டு, அப்புறம் பின்னாடி இன்னொரு காட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த பக்கம் இன்னொரு காட்டேஜ் இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு ஹட் மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஹட்டில் வந்து 3 வீடு இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து. நம்ம வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து போகலாம். இதுதான் நம்ம உள்ள என்ட்ராகி வந்தோம்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் இது. நேற்று நைட்டு இந்த ஃபுல்லாகவே இந்த இடத்துலலாம் லைட்ஸ் அதெல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது செம்ம சூப்பராகவே இருந்தது. இதுதான் நம்ம உள்ளே போகிறதுக்கான அந்த பாத்து. ஸோ அங்கே பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்குது அந்த ஹட் வந்து. வாவ், ஜஸ்ட் லுக் அரவுண்ட். அங்கே வந்து அந்த ஊஞ்சல் மாதிரி படுத்துக்கிட்டே இது பண்ணலாம்ல. ஸோ அந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் உட்கார்றதுக்கான ஒரு சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. அண்டு இங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஒரு ரூமு அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ரூமு. பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சின்னது. அதுக்கு வந்து டிவியெல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட் காட்டேஜு. பக்கத்தில் இருக்கிறது வந்து காட்டேஜ். ஸோ அப்படி இதாகும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா பூச்சி நிறைய இருக்கிறதுனால உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வேற ஒருத்தவங்களோடது. அங்கே யாரும் இல்லை இப்போதைக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்மள போய் பார்ப்போம். ஆனால் விவேக் அங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். நேற்று இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஒரு தண்ணி ஓடுற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நாங்கள் வரப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு அது பெருசாக தெரியல. இப்போ யோசிச்சு கேளுங்க, தண்ணி ஓடுற சவுண்ட் கேட்குதா?
இந்த சத்தம் எங்களுக்கு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது ஓகே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது போல இருக்குன்னு நைட்டும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு, ஓகே மழை பெஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி படுத்துட்டோம். அப்புறம் வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது, இங்கே வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சத்தம் தான் அது அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய லீஃப் பாருங்களேன். எத்தனோண்டு இருக்குது. அமேசான் காட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயங்கரமான பெரிய லீவ்ஸுங்க. நாங்கள் இப்போ தான் ட்ரோன் விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து அந்த ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த ஹோம் ஸ்டேவை சுற்றி வந்து எவ்வளோ பச்சை பசேல்னு ஃபுல்லாக காடாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த ஹோம் ஸ்டே இருக்குன்னு நீங்கள் அப்படி ஜஸ்ட் வந்து அந்த ட்ரோன் வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்களாங்க, ஏன்னா செம்மையான ஒரு வியூவில் நேச்சரை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எத்தனோண்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போடுற ஆட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த உலகத்தில் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட டைம் வந்து எப்போ முடியும்னு நமக்கே தெரியாதுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து ரொம்ப பொறுமையாக ரசித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணுங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு, பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து முல்லையங்கிரி அந்த பீக் போகிறோம். ஸோ மேப் போட்டு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் தான் ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். லெஃப்ட்டு இப்படி தான் வந்தோம். பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து 103 ரூபாய் 50 பைசா பெட்ரோல் வந்து நம்ம ஊரில் 100 ரூபா இருக்கிறப்போ இங்கே வந்து 3 ரூபாய் ஜாஸ்தி அப்படின்ற கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஏர் மட்டும் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ப்ரோ எனக்கு ஏர் அடிங்க. 5 ரூபா ஏர் அடிக்கிறதுக்கு 5 ரூபா. பெட்ரோல் போட்டாச்சு, ஏர் அடித்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து சிக்மங்களூர் ஊருக்குள்ளேயே அப்படியே போயிட்டு இந்த ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, அதுதான் அந்த சிக்மங்களூர் ஹில்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் மேலே எங்கேயோ போயிட்டு முல்லையங்கிரி பீக் போகிறோம். முல்லையங்கிரி பீக்கை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து, அதில் வந்து கிளைமேட் வந்து செம்ம ட்ராப் ஆகுங்க. 15-16 டிகிரிஸ் எல்லாம் போகுதுங்க. கர்நாடகாவோட ரொம்ப ஹையஸ்ட் பீக் தான் வந்து முல்லையங்கிரி பீக். 6500 ஃபீட் ஹைட் வந்து. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். நான் தாண்டு போய் நீங்களே நின்றுக்கிறீங்க. ஆஃப் த வேல வந்து போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஹில்ஸை ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. நம்மக்கிட்ட எதனா பிளாஸ்டிக்ஸ் இருக்கா அண்ட் ஆல்சோ வந்து பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து மேலே அனுப்புகிறாங்க. ஆனால் இது வந்து 4 வீலர்ஸ்க்கு மட்டும்தான். 2 வீலர் அவங்க கண்டுக்க கூட இல்லை. நாங்களே சும்மா போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு தாங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது. எல்லாருமே வந்து பயங்கர கன்ஃப்யூஸ் ஆகிட்டு போகிறாங்க. மேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட் போகணும் அப்படின்னு காட்டுது. ஆனால் எக்ஸாக்ட் ரூட் வந்து லெஃப்ட் எடுத்து போகணும் போல இருக்குது. அது தெரியல எங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து செம சூப்பராக இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து அந்த முல்லையங்கிரி பீக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அது பயங்கரமாக இருந்தது. அதான் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். முல்லையங்கிரி பீக் உதரா ஓகே. விவேக் இப்படியா அப்படி இல்லையா இப்படியா?
மேலே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலி வந்து இந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து டுவர்ட்ஸ் வந்து முள்ளயங்கிரி பீக்குக்கு வந்து போகணும். ஆனால் வந்து அங்கே பேரிகேட்ஸ் போட்டு அங்கே அதுக்கு மேலே வந்து ஜீப்பில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரைட் சைடில் போய் பைக் பார்க்கிங் பண்ணலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தெரியறதும் ஒரு பீக் தான். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டில் அப்படியே மூடி இருக்குது. நிறைய பேர் வந்து அதில் நடந்து போயிட்டு மேலே போயிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பைக்கை விட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு இருந்தோம். இந்த ஆப்போசிட்ல தெரியிற கோவில் வந்து சிவன் கோயிலுங்க. அது நேம் வந்து சித்தலேனாயிரகிரி குடி அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ சரியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நீங்க எதுனா தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. அண்ட் இந்த சிவன் கோயில்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து ஆ கூகுள்ல எதுவும் நான் செக் பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் எப்படி எனக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சது அப்படின்னா, யூசுவலி வந்து சிவன் கோவில்ல நம்ம வந்து லிங்க வடிவில தான் வந்து சிவன பார்த்துருப்போம். ஆனா இங்க வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, சிவன் வந்து ஃபேஸோட இருந்தாரு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதனால தான் வந்து எந்த இடத்துல உட்காந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உட்காரலாம், அங்கே உட்காரலான்ட்டு அப்படியே மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு இருந்தோம். சரி அந்த கோபுரம் மாரி இருக்கிற இடத்துல போய் உட்காந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு அப்படின்னாரு. நான் அங்கே போனேன். அங்கே போகிறப்போ எனக்கு அந்த இடமும் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. சரி அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து பைக் மேலேயே வச்சு நான் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, அங்கே வந்து டைம் லேப்ஸ்க்காக வந்து நம்மளோட ஹெல்மெட்டை வந்து அப்படியே வந்து மாட்டி வச்சுட்டு, கோப்ரோவில் வந்து வச்சுட்டு, டைம் லேப்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயே நின்னுட்டு மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடுவுல தான் ஒரு சம்பவமும் நடந்துருச்சு பாருங்க. மை காட், we got to see what the view is. அது இது மேலேயே வச்சுக்கிறேன். சம்பவம் அட்டை கடித்து விட்டது. இட்ஸ் ஆல் காமன் ஹியர். வாங்க சரி போட்டோங்க. தெரிய மாட்டேங்குது. உப்புன்னு விட்டா தெரிய மாட்டேங்குது. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு வாங்கியிருக்கோம். என்ன சாப்பாடு அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் குழம்பு வித் முறுக்கு வித் பஜ்ஜி. தட்டு உங்களுக்கு ஒரு தட்டு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு தட்டு. வாவ். அடிக்கிற குளிருக்கு இந்த சூடான சாப்பாடு வந்து செம சூப்பராக வந்து உள்ளே இறங்கிட்டே இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த ஜீப்பில் ஏறிட்டோம். இந்த ஜீப் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு ₹50 அப்படின்ற மாரி சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அந்த காட்டுனால அந்த பேரிகேட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி ஜீப்ல தான் போனோம். இந்த ஓட்டுற பையன் வேற ரொம்ப சின்ன பையன் மாரி இருந்தான். இவன நம்பி நம்ம உசுர தரலாமா அப்படின்ற மாரி பயந்துகிட்டு நானும் விவேக்கும் வண்டியில ஏறி போயிட்டுருந்தோம். இது வந்து ஒரு ஷேரிங் ஜீப் மாரி. ஸோ ஒரு 6 டூ 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்த உடனே அவன் வந்து எடுத்துடுறான். ஒருத்தருக்கு ₹50 மாரி வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இங்க ஓட்டுறாங்க. வாவ், ஐம் கம்மிங் ஃப்ரம் த ஹெவன். அப்படியே மேலேருந்து நடந்து வந்து ஹெவன்லேருந்து வர மாதிரி இருக்குமா? வாவ். வாங்க 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 வாங்க.
மேலே அந்த பீக்கில் வந்து ஒரு கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேடியோ டவர் மாதிரி ஒன்று இருந்தது. அதை முடிச்சுட்டு திருப்பி ஜீப்பில் வந்துட்டோம். ரிட்டர்ன் போகிறப்போ ஜீப்பில் இந்த 4 பாய்ஸுமே வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ் பசங்க தான் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு, ஸோ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜீப்லேருந்து இறங்கின உடனே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ நான் லேப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்க பார்த்துட்டு என்ன வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹில்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் லேப்டாப் போட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னாங்க. பசங்க எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரிப்பு கேட்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு போகிற போக்கில் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்பி கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோன்ட்டு எந்த பிளானுமே கிடையாது. ஸோ எங்கள் கிட்ட கேட்டாங்க எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. அதான் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சன்செட் பாயிண்ட்டுக்கு போகிறோன்ட்டு. ஓகே, அங்கேயே வந்துடுறோம் அப்படின்னாங்க. சரி, முதல்ல போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சை சாப்பிட்டா அதே கடையை ப்ரிஃபர் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். நம்ம இப்போ வந்து அந்த மல்லந்தூர் சன்செட் பாயிண்ட்டுக்கு தாங்க நம்ம போகிறோம். ஸோ கூகுளில் பார்க்குறப்ப இமேஜஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் போகிறப்பயே தெரிஞ்சிருச்சு சன்செட் கண்டிப்பாக ஆகாதுன்ட்டு. ஏன்னா ஃபுல் க்ளவுடியாக இருந்தது. சன்செட் இல்லைன்னா என்னங்க, இந்த க்ளவுட்ஸையும் இந்த வியூவையும் பாருங்களேன். போன உடனே வேலையை ட்ரோனை ஆன் பண்ணி மேலே பறக்க விட்டோம். ஆக்சுவலி ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கான கரெக்டான ஸ்பாட் இது தான். ஓட்ட கற்றுக்கிறதுக்கான கரெக்டான ஸ்பாட்டும் இது தான்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. நம்ம பாய்ஸும் அங்கே கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. நாங்கள்லாம் ஏதோ ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி வந்து கலாய்ச்சிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக போச்சுங்க. அங்கேயே அப்படியே உட்காந்து அவங்க கொண்டு வந்திருந்த இப்பி நூடுல்ஸ் எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால போய் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் திருப்பி கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரிலாம் வந்து திருப்பி நடக்குமான்றது கண்டிப்பாக தெரியாதுங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். அதுவே வந்து ஒரு வாட்டி நடந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருப்பியும் இதே மாதிரி அமையுமான்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியாதுங்க. அந்தந்த விஷயம் அந்தந்த டைமில் நடக்கிறப்போ அதை அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். ஏன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கு அவங்கள யாரும் தெரியாது, அவங்களுக்கு எங்களை யாரும் தெரியாது. ஆனால் ஜஸ்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோன்ற ஒரே ரீசனுக்காக ஸோ எல்லாருமே அந்த லைட் மைண்டட் பீப்புளாக இருந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தாங்க அமையும். புது புது மனிதர்களை தேடுறது, புது புது மனிதர்களை பார்க்குறது, புது உறவுகளை தேடுறது எல்லாமே வந்து இந்த ட்ராவல் தாங்க உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ டே 3 வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆன் த கோ வித் உதயா. தேங்க்யூ. பை.